ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப மாதமாச்சு நான் என்னோடய சேனலில் வீடியோ போட்டு. அதுக்கான ரீசன் வந்து நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ தான் ரீசெண்டாக நம்மளோட ஷாபூத்ரி சேனலோட ஷா பிரதர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம், அவருக்கு கண்ணில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ சேம் பிரச்சனை தான். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு நடந்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன ஆச்சுன்னா, என்னோட லெஃப்ட் ஐயில் வந்து இங்கே வந்து நரம்பு வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைமு, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃபோனை பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்க்ரீன்லேயே இருக்கிறதுனால நம்மளோட கண் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த கண் நரம்பு வந்து நம்மளை மூளை வரைக்கும் பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்காக எனக்கு வந்து நான் போய் செக் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து ஸ்பெக்ஸ் வேர் பண்ணுவேன். யூஸ்வலாக நான் வந்து 6 months ஒன்ஸ் வந்து நான் போயிட்டு செக் பண்ணுவேன். அப்படி நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து சடனாக இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இமிடியேட்டாக சர்ஜரி பண்ணணும், நீங்கள் நாளைக்கு அப்படின்றது கூட டைம் கடத்தக்கூடாது, இமிடியேட்டாக நீங்கள் வந்து லேசர் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு 2 கிட்ஸ் இருக்குது, ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ உடனே வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு உடனே வந்து அப்போவே அந்த ஒரு 10 minutesலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லேசர் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணாங்க. அது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும் லேசர் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது எனக்கு ஒரு 15 to 20 minutes ஆச்சு. பட் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம கண்ணில் வந்து அந்த லைட்டை வந்து பார்க்கவே முடியல. ரொம்ப 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 பெயினாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து பெயின் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு என்னமோ அப்போ தான் தெரியுது என் கண் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. என்னால் அந்த லைட்டை வந்து பார்க்கவே முடியல. அவங்க கண்ணுல வச்சு இது பண்ணுறாங்க, என்னால் அதை வந்து டாலரேட்டே என்னால் பண்ணிக்க முடியல. ஸோ இப்போ தான் ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக இருக்குது, நாம் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுற நமக்கே இந்த மாதிரி நிலமைனா, நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்போ அவங்க இருக்கிற இந்த ஸ்டேஜில் தான் ஸ்மார்ட் ஃபோனே இருக்குது. இப்போ பிறந்த உடனேவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இவங்களாம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்களுக்கு எப்படி இந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஈவன் என்னோட கிட்ஸ் கூட ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணாலும் சரி, அவங்கள வெளியில் கூட்டும் போகிறதுக்கு வீக்லி ஒன்ஸ், இல்லை அவங்கள எப்படி டைவர்ட் பண்ணாலும் சரி, நம்ம அவங்க கூட வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது வந்து அவங்க கூட விளையாடும் போது, ஸோ எப்படி பண்ணாலுமே அவங்க வந்து இந்த ஃபோனை வந்து மறக்கவே மாட்டேங்கிறாங்க. ஈவன் மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கூட நான் உங்களுக்கு டிஃபன் ஊட்டும் போது ஃபோன் பார்த்துட்டு தான் டிஃபன் சாப்பிட்றாங்க. இது எப்படின்னா இது பண்ணுறதே எனக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒன்ஸ் இந்த பாதிப்பு வந்த பிறகு தான் நான் வந்து ரொம்பவே ரியலைஸ் பண்ணேன் இது எவ்வளோ பெரிய இது அப்படின்ற மாதிரி. நரம்பு கண்ணில் இருக்க நரம்பே கட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வர்றது, ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஷா பிரதர் சொன்ன மாதிரி தான், நம்மளால் ஃபோன் இல்லாமல் ஒரு 1 hour இருக்க முடியுமான்னு பாருங்களேன். ஈவன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் மேக்ஸிமம் நான் வந்து ஃபோனை வந்து இந்த சர்ஜரி நடக்கிறதுக்கு முன்னாடியுமே சரி, நான் வீட்டில் வந்து ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது ஃபோன் தனியாக வச்சுருவேன். நான் வந்து அதுலேருந்து வர நியூஸை மட்டும் தான் கேட்டுப்பேன். நான் வந்து மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். பட் நைட்டு மட்டும் கொஞ்சம் நேரம் நான் பார்ப்பேன். ஆனால் நான் வேலைலாம் செய்யும் போது ஃபோனை பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒரு ஸ்டோரி போட்டுட்டு கேட்டுகிட்டே தான் நான் வேலைலாம் செய்வேன். அப்படி இருக்கும்போதே எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம பிள்ளைங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஃபோனே தான் இருக்காங்க. அது இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்டு, யூடியூப், ஸ்க்ரால் பண்ணுறது, ஷார்ட்ஸு, இதே தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் வந்து இதை சொல்லணும்னு நான் ரொம்ப 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 நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. வீடியோ போடணுன்னு ஆக்சுவலி என்னால் பண்ணவே முடியல. இப்போ சரி ஓகே, எனக்கு இதை பார்த்தோன்னே வந்து நம்மளுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. மேக்ஸிமம் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்கள டைவர்ட் பண்ணுங்கள், நிறைய ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்க்குற பிள்ளைங்கிட்ட இங்கே வா விளையாடலாம். ஆக்சுவலி வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்க்கும், இல்லை வெளியில் வேலைக்கு போயிட்டு வர அம்மாவும் சரி அப்பாவும் சரி, யாராக இருந்தாலும் போத்து, நம்ம வந்து வெளியிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், இல்லை வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டோம், டயர்டாக இருப்போம், இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஃபோனை கொடுத்துடணும். ஆக்சுவலி எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுற அந்த ஒரே தப்பு தான் வந்து நம்ம எல்லாருமே பண்ணுறோம் அதை. ஸோ இனிமேல் வந்து அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்ம டயர்டாக தான் இருப்போம். எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு யார் இருக்கா, நாம தானே அவங்களுக்கு இருக்கோம், நாம தானே அவங்களுக்கு சொல்லணும். ஸோ அந்த டைம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட
அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஹோம் ஒர்க் எதுவும் பண்ண வச்சுட்டு அவங்க கூட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அவங்க ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு கேட்க ஆரம்பிங்க. அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுங்க, வாங்க நம்ம விளையாடலாம். ஈவன் பாய் கிட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி இப்போ கன் வச்சு விளையாடுவாங்க, நாமளும் அதே மாதிரி வச்சு ப்ளே பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைமை நம்ம குறைக்கிறோமோ நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது. இப்போவே நான் வந்து ப்ரீகேஜி பிள்ளைங்களே பெரிய பெரிய கண்ணாடி போட்டுட்டு இருக்கு. பார்க்கும்போது ஒரு 3.5 இயர்ஸ் பேபிஸே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் 3 இயர்ஸ்னால் இன்னும் அவங்க வளர்ந்து அவங்க படித்து பெரிய இடத்துக்கு போகணும். இன்னும் எவ்வளோ காலங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க கண்ணை போட்டு கெடுத்துக்கிட்டு. ஸோ பேரண்ட்ஸ் நாம தான் வந்து இதுக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதுக்காக பிள்ளைங்களை எப்போவுமே என்கேஜாக வச்சுக்கோங்க. அதை விட முக்கியம் சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து தூங்க வச்சிடணும். நைட்டு டின்னர் கொடுத்து சீக்கிரமாக தூங்க வச்சிடணும். இல்லைங்க எவ்வளோ சொன்னாலும் என் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கான வழிகளை நாம தான் தேடணும். பிள்ளைங்க கூட எப்பவுமே நம்ம வந்து அவங்க தூங்குற வரைக்கும் அவங்க கூடவே இருக்கணும். இதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டு ஓகே கொஞ்ச நேரம் விளையாடிட்டுனா சரி ஓகேப்பா அம்மா கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நாம வேலையை பார்க்க போயிட்டோம்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஃபோனை கொடுத்துட்றோம். இது எல்லாருமே செய்கிறோமா? கண்டிப்பாக செய்வோம். ஸோ அதை வந்து இனிமேல் நம்ம செய்யக்கூடாது. இனி வரும் காலங்களில் நம்மளோட பிள்ளைங்களுக்கு நாம தாங்க வந்து அவங்கள எங்கேஜாக வச்சுட்டு இந்த ஃபோன் இந்த ஸ்க்ரீன் டைமை தயவு செஞ்சு குறைச்சிடுங்க. அப்படியே அவங்க யூடியூப் பார்க்குறதுனால யூடியூப் கிட்ஸ் வச்சு கொடுங்க. அதுவும் கொஞ்ச நேரம் வந்து இந்த டைம் லிமிட்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கேட்கும்போது இதெல்லாம் பண்ணினா வேணா உனக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போடுங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து பசங்க ஓரளவுக்கு கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் நாம தான் பண்ணணும். அவங்களுக்கு தெரியாதுங்க இதோட பின் விளைவுகள் என்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரியும். ஆனால் நம்ம பிள்ளைங்களை நாம தான் பார்த்துக்கணும். அண்டு ஃபைனலாக வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக நானுமே 30+ கல்யாணம் ஆச்சு, ஒரு 2 டிகிரி முடித்தோம், கல்யாணம் ஆச்சு, குழந்தை வந்துச்சு, குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தோம், வீட்டை பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் ஓகே தான். ஆனால் எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது நாம யாருன்றதை நம்ம மறந்துட்டோம். இது வீட்டில் இருக்க எல்லா பெண்களுக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறது தான். எல்லாத்தையும் மறந்துட்டோம், எல்லாருக்காகவும் எல்லாமே நம்ம பண்ணிட்டு கடைசியாக நான் வந்து நாமளை மறந்துட்டோம், நாம கவனிக்க மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்துலையும், ஹெல்த்லேயும் சரி, ஃபிசிக்கல்லையும் சரி, வெளியிலையும் சரி, நம்மளோட டாபிக்லாவும் சரி, எல்லாமே எல்லா விஷயத்துலையும் நம்ம மறந்துடுறோம். நமக்கு நம்ம எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை, நமக்கு நம்ம எதுவுமே எடுத்து வைக்கிறத மறந்துட்டோம். இப்போ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு, மோர் தென் 6 இயர்ஸ் நினைக்கிறேன், மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் கழிச்சு நான் என்னோடய கெரியரில் அடி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நான் என்னோடய கெரியர் என்னென்னு, நான் வந்து ஒரு லாயர். ஆக்சுவலி நான் LLB முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே கல்யாணம் ஆச்சு, பேபி ஆச்சு. கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், கொஞ்சம் ரொம்ப அதில் ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேபி இருக்காங்க. இப்போ 2 பேரையும் ஸ்கூல் சேர்த்துட்டோமா, ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு நம்மளோட கெரியரில் வந்து இப்போ நான் வந்து அடியெடுத்து வச்சுருக்கேன். இப்போ போயிட்டுருக்கேன், ஒரு 7 மந்த்ஸாக நான் வந்து இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சேம் டைம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இவங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு வீடு பொறுப்பு ஹஸ்பண்ட் இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா இவங்களுக்காக சில பேர் நினைப்பாங்க அதுதானேங்க நம்ம வாழ்க்கை, அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்காகவும் நம்ம ஹஸ்பண்ட்காகவும் மட்டும்தானே வாழறது நம்ம வாழ்க்கைன்னு. அது மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லை, அவங்களுக்காக வாழற நமக்கு எங்கே வாழறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எல்லாருக்கும் உடைஞ்சு கேட்குற மாதிரியான ஒரு நாள் வரும். நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நாம் படித்த டிகிரியாக தான் நம்ம ஹஸ்பண்டை படிச்சிருப்பாங்க, நாமளும் படிச்சிருக்கோம், அவங்களும் படிச்சிருக்கோம். ஆனால் அவங்க படித்ததுக்கான வேலையை செய்கிறாங்க. ஆனால் நாம் பாருங்கள் வீட்டில் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்ருக்கோம். இந்த இடத்துல வந்து ஈகோ அப்படி கிடையாது. இது வீட்டு வேலையுமே பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம கவனிக்க தவறிடும். ஆனால் நம்ம படித்தது நம்ம நாலேஜ்லாம் இருக்கிறதுக்கு அப்படியே சப்ரஸ் ஆகிடுது. அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஒரு சில விஷயம் இனிமேல் வர பிள்ளைங்களுக்கு நம்ம என்னத்தை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம நாலேஜ் வந்து அங்கேயே சப்ரஸ் ஆகிடுது. ஸோ நாமளும் டெய்லி நிறைய லேர்ன் பண்ணணும், நாமளும் நம்மளை வளர்த்துக்கணும். ஸோ நம்மளோட எப்போவுமே வந்து டிபெண்ட் பண்ண எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெண்கள் வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த டிபெண்டன்ஸ் வந்து நான் ஹஸ்பண்டை மட்டும் மீன் பண்ணல, ஈவன் உங்களோட பேரண்ட்ஸையும் சரி, நாளைக்கு என் பிள்ளை வளர்ந்து என்னை பார்த்துப்பான், அவனை நல்லா தானே பார்த்துக்கிறான் அப்படின்ற எல்லா அம்மாக்கும் அப்பாவுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். மெயினாக அம்மாவுக்கு, உங்கள் பிள்ளைலாம் வந்து உங்களை பார்த்துக்கலாம் மாட்டாங்க. நம்மளோட கடமையை அவங்க செஞ்சுட்டோன்னு இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் எவ்வளோ தான் உங்களை நம்பினாலும் நீ பெத்த நீ தானே செஞ்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மேபி சொல்ல முடியாத நல்ல பிள்ளைங்களே இருப்பாங்க.
பட் யாரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்களோட கெரியரை நீங்கள் பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு ரூபாய் சேர்த்து வைங்க தயவு செஞ்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மணி தான் முக்கியம் அப்படின்னு, மணி தான் முக்கியம்னு சொல்லலை. உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யாரோட டிபெண்டன்ஸும் இல்லாமல் ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம உடையும். அந்த உடையிற அந்த தருணத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற அந்த காசு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கெரியரை நோக்கி போங்க. அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் சில பேருக்கு நிறைய பைத்தியம் முடிக்கும். அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி தான் நம்ம வெளியில் வரணும். ரெண்டாவது இந்த பேரண்டிங் இது ஒரு பெரிய டாப்பிக்கு. நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக இதை சொல்லணும்னு நினச்சி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. என்னால் ஸ்க்ரீனை அவ்வளோவா பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கண்ணு வலிக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஸ்பெக்ஸ் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்லாம் ஸ்பெக்ஸ் இல்லாமல் இருப்பேன், ஒரு நாள் முழுக்க கூட இருப்பேன். பட் இப்போலாம் இருக்கவே முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. எதையுமே என்னால் ரொம்ப நேரம் வந்து பார்க்கவே முடியல ஸ்பெக்ஸ் இல்லாமல். ஸோ அதனாலே நான் வீடியோ போடாமல் தள்ளி போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ்யூ. ஸ்க்ரீன் டைமை தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க. முக்கியமாக நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.